ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணியை நான் இந்தியாவை தான் சொல்லுவேங்க. இந்திய அணி பார்த்தா மற்ற அணிகளாக பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட தொடர்ச்சி ஐசிசி டிராஃபியில் வெற்றிகளுக்கு இதுதான் காரணம். இந்த வாட்டி ஐபிஎல்லில் நான் சொல்கிற அணி தாங்க கோப்பை வெல்லும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் குறித்தும் இந்திய அணி சாம்பியன் டிராஃபி வெற்றி குறித்தும் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் முன்னாள் லெஜெண்ட்னு சொல்லுவாங்க மிஸ்டர் 360 டிகிரி என்று அழைக்கப்படும் ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஏபி டிவிலியர்ஸ் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி தொடர்ச்சி வெற்றிக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஐபிஎல்லில் விளையாடுற பிளேயர்கள் தான். அவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் நிறைய பேர் விளையாடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்திய அணிக்கு நல்ல பிளேயர்கள் செலக்ட் பண்ணி தரது ஐபிஎல் தான். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் நான் சொல்லுவேன். நான் மும்பையிலேருந்து அவரோட கேப்டன்ஷிப் பார்த்துட்டு வந்திருக்கேன். அவரோட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்லாம் நிறைய எக்ஸிக்யூட் பண்ணி தான் இந்த வெற்றியெல்லாம் பெறுறாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு கோப்பை வெல்றதுக்கு தகுதியான அணி தான். ஆனால் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கோப்பை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விராட் கோலி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வருஷங்களில் ஆர்சிபி அணி செமிஃபைனல் போயிருக்காங்க, ஃபைனல் போயிருக்காங்க, தோற்றுருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபைனல் போயிட்டு கோப்பையை ஆர்சிபி அணி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க. அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐசிசி தொடரில் நம்ம இந்த சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். ஐசிசி தொடரில் நம்ம இந்தமாரி நல்ல ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் மூலிமா தான் பிளேயர்ஸ் வராங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்க, அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா ஐபிஎல் மூலிமா தான் எல்லாருமே வந்தாங்க. ஜஸ்பிரீத் பும்ராலேருந்து எல்லாமே, ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், அப்புறம் சுஷ்மன் கில்லா இருக்கட்டும், எல்லாமே ஐபிஎல் மூலிமா தான் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு நல்ல ஒரு இந்தியன் டீமில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் நிறைய கோப்பைகள் வெல்லணுங்க. ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா 140 கோடி மக்கள் இந்தியா மக்கள் இருக்கும். நம்ம ஆஸ்திரேலியாவோட கம்மி நம்மளோட ஜனத்தொகை. அவங்க அவ்வளோ கோப்பை வெல்றாங்க, நம்மளால ஜெயிக்க முடியலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்து வர ஐசிசி டிராஃபி எல்லாத்தையுமே இந்தியா வெல்லாம் கண்டிப்பாக செம்மையாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப பாப்புலர் கேம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோனா கண்டுபிடிக்கலாம். ஆனால் ரொம்ப பாப்புலர் இந்தியாவில் கிரிக்கெட் தான் எப்போவுமே இருக்குது. நிறைய நேசிக்கப்படுற விளையாட்டும் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க கிரிக்கெட் தான் சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பாப்புலராக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்திய வீரர்களை விளையாடினா இன்னும் ஊக்க கொடுக்குங்க. ஏன்னா சுஷ்மன் கில்லெல்லாம் ஃப்யூச்சர்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃப்யூச்சர் அவர் தான், அடுத்த இந்தியா கேப்டன் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. பார்க்கலாம். நம்ம ஏபி டிவிலியர்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் அவர் ஆர்சிபி அணி தான் இந்த வாட்டி ஐபிஎல்லில் கோப்பை வெல்லுன்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.